நாங்கள் ரொம்ப நல்லா சமைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்பாக்கே தெரியாமல் சமைச்சிட்டோம். ஆமாங்க, பாப்பா ரொம்ப நாளாக கேட்டே இருந்தா. ஆனால் இப்படிலாம் வந்து பற்ற வச்சு டேரக்டாக லைவ் குக்கிங்லாம் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே இன்னும் நீ பெரியவள் ஆகணும்னு சொன்னேன். ஆனால் வந்து எனக்கே தெரியல, அவள் பாட்டுக்கு இப்போ வந்து ஏதோ விளக்க பற்ற வச்சுட்டு போயிட்டு இருந்தா. என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அப்பளம் பொரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த அப்பளம் பொரியலையான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நானே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது, ரியலாகவே வந்து இந்த குழந்தைங்க வந்து ரித்தியும் அவள் ஃப்ரெண்டும் வந்து இப்போ அந்த விளக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சு அழகாக அந்த அடுப்பில் செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்களும் இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்கோம். இந்த மாதிரி விளக்கு வச்சு அடுப்பில் விளக்கு வச்சு இப்படி பண்ணணும்னு நான் பண்ணது இல்லைங்க. எனக்கே அது தெரியல. எவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க விளையாடுறத வச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது. நாங்களாம் வந்து இந்த குச்சிலாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன குச்சிங்களெல்லாம் உடச்சி வச்சு அந்த மாதிரி தான் கூட்டாஞ்சோறு செஞ்சுருக்கோம். ஆனால் அது கூட நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போய் தான் செஞ்சோம். இப்போ 3rd தான் படிக்கிறான். இப்போயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோ அழகாக அந்த விளக்கு வைக்கவும் அந்த இடத்துல மட்டும் அந்த ஃபயர் வரவும் கரெக்டாக அந்த தொப்பு சாமானுக்கு கரெக்டாக இருந்தது. கரெக்டாக வச்சு இவங்க ஆயிலை ஊற்றி அதில் வந்து அந்த அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துட்டாங்க. எங்கம்மா அப்பளம் எங்கே இப்படியே சூடாலாம் வந்து வைக்கக்கூடாது, இது சும்மா தாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆயிலெலாம் வந்து இப்படி சூடாக எடுத்து பிளாஸ்டிக்லாம் ஊற்றக்கூடாது, மெல்ட் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இது விளையாடுறதுக்காக ஏதோ தேங்காய் எண்ணெய் வச்சுருந்து எங்கள் தலைக்கு தேக்கிறத அந்த தேங்காய் எண்ணெய் தூக்கிட்டு வந்து தெரியாமல் ஊற்றி வச்சுருக்கா. ஆனால் பட் இருந்தாலும் இவங்க பண்ணதை பார்க்கும்போது எங்களுக்கும் மலரும் நினைவுகள் தான் வந்தது. நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அப்பளம் பொரியும் போது இந்த பசங்களுக்கு ஒரே ஹாப்பி இல்லை? எப்படி இருந்தது அப்பளம் பொரியும் போது? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, பாய்.